திருமணி முத்தாறு குறுக்கே தற்காலிக நடைபாலம் அமைத்து தர வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெண்கள் உள்ளிட்ட 100 பேர் ஆற்றில் இறங்கி மலர் வளையம் வைத்து சங்கு ஊதும் போராட்டம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா எலச்சிபாளையம் ஒன்றியம் அகரம் கிராமம் கொத்தம்பாளையத்தில் திருமணி முத்தாறு பாலம் உள்ளது. ஆண்டுதோறும் கனமழை பெய்யும் காலங்களில் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் பாலம் தண்ணீரில் மூழ்கிவிடும். இதனால் மாணவர்கள், பொதுமக்கள் பாலத்தை கடந்து செல்லும் போது விபத்தில் சிக்கி காயமடையும் நிலை ஏற்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் மின்துறை அமைச்சர் தங்கமணி தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்றிட அடிக்கல் நாட்டினார். 3.54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்கியது. இதுவரை தரைப்பாலத்தின் அடியில் பில்லர் குழிகள் மட்டுமே தோண்டப்பட்டு உள்ளன. மற்ற பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. திருமணி முத்தாறு குறுக்கே மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 1.5 வருடமாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. கருமகவுண்டம்பாளையம், கோக்கலை, படுவக்காடு, எளையம்பாளையம், குடித்தெரு, மேட்டுப்பாளையம், பெரிய மணலி, புள்ளாச்சிப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக கொத்தம்பாளையத்தில் திருமணி முத்தாறு பாலம் உள்ளது. கடந்த சில மாதங்களாக சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் திருமணி முத்தாற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பாலத்தை பயன்படுத்தக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டி உள்ளது. தங்களது அவசர தேவைகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் 108 ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத அளவுக்கும், மேலும் ரேஷன் கடைக்கு செல்பவர்கள், முதியோர், உதவித்தொகை வாங்க செல்பவர்கள் என தங்களது சிறு தேவைகளுக்கு கூட எளிதில் செல்ல முடியாத நிலை உள்ளது. எனவே பாலம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும். அதுவரை தற்காலிக நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. தற்காலிக ஏற்பாடுகள் செய்யாவிட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மலர் வளையம் வைத்து சங்கு ஊதும் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறியிருந்தனர். அதன்படி இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பகுதியை சேர்ந்த 60 பெண்கள் உள்ளிட்ட 100 பேர் ஆற்றில் இறங்கி மலர் வளையம் வைத்து சங்கு ஊதி போராட்டம் செய்தனர். முன்னதாக ஊரின் தொடக்கத்தில் இருந்து மலர் வளையத்துடன் தாரை தப்பட்டைகள் முழங்க சங்கு ஊதிக்கொண்டே ஊர்வலமாக வந்தனர். போராட்டத்திற்கு கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கடாசலம் தலைமை வகித்தார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வேலுசாமி, எலச்சிபாளையம் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் சுரேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், சோமசுந்தரம், மாரிமுத்து, செல்வராஜ், கிட்டுசாமி, சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் கூறும் போது, தரைப்பாலமாக இருந்த இந்த பாலத்தை மேம்பாலம் கட்டுவதாக 3,47,00,000 கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு 18 மாதங்கள் முடிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் சென்று வர தற்காலிக பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம், அதுவும் நடக்கவில்லை. ஆகையால் சங்கு ஊதி மலர் வளையம் வைத்து ஆற்றில் இறங்கி போராட்டத்தை நடத்தியுள்ளோம். இனியும் தாமதித்தால் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 10 கிராம மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய அருக்காணி என்று மூதாட்டி கூறும் போது, முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். சீக்கிரம் ஏற்பாடு செய்து பாலத்தை போட நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பகுதியை சேர்ந்த அமுதவேணி என்பவர் பேசும் போது, பாலம் கட்ட விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30 பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் கொத்தம்பாளையம் வந்து பொதுமக்களின் கருத்தை கேட்டார். பின்னர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பால பணிகளை விரைந்து நடத்த வலியுறுத்தினார். ஆற்றில் தண்ணீர் இப்போது அதிகமாக ஓடுவதால் தற்காலிக பாலம் தற்போது அமைக்க முடியாது. தண்ணீர் குறைந்தவுடன் தற்காலிக பாலம் அமைத்து தரப்படும் என பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்ரீ அம்மன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் ஸ்ரீ அம்மன் மீடியா ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யவும்.